ஒரு 6 வயசு சிறுவங்க பிரஸ் மீட்ல சும்மா பொழக்கிறாரு. ஒரு சின்ன பிட் பேப்பர் கூட கிடையாது, ஒரு நோட்ஸ் வச்சு கூட கிடையாது, அப்படியே சரளமா பேசுறாரு. இந்த நாட்டிலையும் ஒரு பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் இந்த தமிழ்நாட்டில் சிஎம்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவரும் சரி ஒரு பிரஸ் மீட் தெம்பு திராணி இருந்தா, தைரியம் இருந்தாக்கா ஒரு பிரஸ் மீட், ஒரே ஒரு பிரஸ் மீட் கூட சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சின்ன சிறுவர் 6 வயசு क्लियर हो रहा है तो हाँ, छात्र का माथा फट गया आज। हाँ, उसी लिहाज हम पूछना चाहते हैं एसपी साहब से कि आदेश किसने दिया था, ये माथा फट गया छात्र का। आपको जवाब नहीं मिला? नहीं, एसपी साहब ने सीधा अपने पुलिस को मुझसे पकड़वा दिया, पर मैंने तब पर भी सोचा कि एसपी साहब से मेरे பீகார் மாநிலம் பாட்னாவில் ஒரு 6 வயது சிறுவர் ஒருத்தர் மாணவர் உரிமைக்காக போராடி இருக்காரு. அவ்வளவு பிரஸ் மீட்டுங்க, ஒரு குழந்தை பயப்படும், ஆனா அத்தனை கிரௌட்ல தனியால நின்று அவ்வளவு சேலஞ்சிங்கா பேசுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு அவங்களுடைய காசுல நலத்திட்டம் உதவி தரேன்னு சொல்லல, அவருடைய காசுல தராருன்னு சொன்னாருன்னு பேட்டி கொடுத்து. இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு ஒண்ணு சொல்லுது, அவருடைய லேண்டெல்லாம் வித்துட்டு மாசம் 1000 ரூபாய் போட்டுன்னு இருக்கிறாரு. தருதல். யோ 6 வயசு சிறுவனை அரெஸ்ட் பண்ண சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு சொன்னா, பழைய குற்றவியல் சட்டமான ஐபிசியும் 7 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை கைது செய்வதை தடை விதிக்குது. தற்போது உள்ள புதிய குற்றவியல் சட்டமான பிஎன்எஸ் செக்ஷன் 20யும் 7 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை கைது செய்வதற்கோ அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கோ தடை விதிக்குது. அதே மாரி அந்த சிறுவனை அரெஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அவரை போலீஸ் வண்டியில் ஏற்றாம ஆம்புலன்ஸ்ல ஏற்றிருக்கிறாங்க. நேக்கா சிறார்களை மூல செலவு செய்து அரசியல் ஈடுபடுத்தக்கூடாது தவிர தேர்தல் போன்ற விடயங்கள்ல சிறார்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படியும் இங்க ஒருத்தர் பயன்படுத்தி உட்காந்துருக்காரு. அவரே கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்குற மாதிரி, ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஓட்டை கேவலப்படுத்தி ஒருத்தர் பேசியிருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி தான் பயன்படுத்தக்கூடாது. ஆனா ஒரு சிறுவன் தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சிறுவரும் இந்திய நாட்டின் சிட்டிசன். ஒரு குடிமகளுக்கு என்ன உரிமைகள் இருக்குதோ, அடிப்படை உரிமைகள் இருக்கோ அத்தனையும் சிறுவர்களுக்கு உண்டு. அடுத்த தலைமுறை ஒரு அறிவு மிகுந்த சமூகமா வருது ஒரு பக்கம் அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் இவ்வளோ ஒரு மழுமட்டைகளா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வேதனையா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போராட்டத்தை பத்தி?